Power pack pata isayile nanayalam tasty dessert sudai tiffana suvaithu nee magalalam melody song Power pack pata isayile nanayalam tasty dessert sudai tiffana suvaithu nee magalalam. வணக்கம் நேயர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது ஸ்ரீமதியுடன் செவிக்கும் சுவைக்கும். நிகழ்ச்சிக்குள்ள செல்வதற்கு முன்னாடி போன எபிசோட கேட்டுட்டு ஒரு நேயர் எழுதி இந்த விண்ணப்பத்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இசைக்கு மொழி முக்கியமல்ல, ஆனாலும் இந்த சின்ன நேயர் விருப்பம் என்னவென்றால், நல்ல தமிழ் பாடல்கள் பாடினால் ஏன் செவிக்கு மட்டுமல்ல சிந்தனைக்கும் நல்ல விருந்து கிடைக்கும் என்பது எனது தாழ்மையான கருத்து. பிற மொழி பாடல்களுக்கு என்னால் கருத்து தெரிவிக்க முடியாது, மன்னிச்சிடுங்க. இப்படிக்கு சிட்னி ஆஸ்திரேலியாவில் டான் போல் கலக்கி கொண்டிருக்கும் ஒரு தமிழன். ஐயா, அன்பு தமிழரே, கொந்தளிக்காதீர்கள். தங்கள் செவிக்கும் சிந்தனைக்கும் ஏற்ப இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையமைப்பில் வெளிவந்த ஒரு நாள் ஒரு கனவு என்ற படத்திலிருந்து ஒரு மென்மையான பாடலை உங்களுக்கு வழங்குகிறேன். காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா, காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா, அவன் வாய் குழலில் அழகாக முதம் ததும்பும் இசையாக மலர்ந்தாய் நடந்தாய் அலை போல் மிதந்து காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா. பசு அறியும் அந்த சிசு அறியும், பாலை மறந்து அந்த பாம்பறியும், பசு அறியும் அந்த சிசு அறியும், பாலை மறந்து அந்த பாம்பறியும், வருந்தும் உயிர்க்கு வருந்தும் உயிர்க்கு ஒரு மருந்தாகும் இசை, அருந்தும் முகம் மலரும் அரும்பாகும் இசையின் பயனே இறைவன் தானே, காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா, காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா. ஆதார ஸ்ருதி அந்த அன்னை என்பேன், அதற்கேற்ற லயம் எந்தன் தந்தை என்பேன், ஸ்ருதி லயங்கள் தன்னை சுற்றும் ஸ்வரங்கள் எல்லாம் உறவாக அமைந்த நல்ல இசை குடும்பம், திறந்த கதவு என்றும் மூடாது இங்கு, சிறந்த இசை விருந்து குறையாது, இது போல்
பாடலுக்கான கருத்தையும் ஆஸ் யூஷுவல் நீங்கள் srima8 எழுதி அனுப்புங்க. அப்புறம் யூடியூப் யூசர்ஸ், குறிப்பாக சாரு இண்டி என்கிற யூசர் நல்ல அருமையான கருத்தெல்லாம் எனக்கு தெரிவிச்சிருக்கீங்க. தயவுசெய்து உங்கள் பேர், உங்கள் இமெயில் ஐடியும் கூடவே எழுதிருந்தீங்கன்னா நான் திருப்பி கரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வாரத்துக்கான ரெசிபி ஹெல்தி ப்ரௌன் ரைஸ் வித் மெந்தயக்கீரை தொகையல். இதுக்கு தேவையான பொருட்கள்: ப்ரௌன் ரைஸ் 1 கப், அங்கிள் பென் ப்ரௌன் ரைஸாக இருந்தாலும் ஓகே, இல்லை இந்தியன் க்ரோசரிக்கு போனீங்கன்னா கேரள குத்தரின்னு கிடைக்கும், அதுவாக இருந்தாலும் ஓகே, ரெண்டுமே சுவையாக இருக்கும். கொத்தமல்லி வரை, ஜீரகம், பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், புளி, உப்பு. ப்ரௌன் ரைஸ் செய்கிற முறையை நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். முதல்ல ப்ரௌன் ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கில் 1:4 தண்ணி வச்சு நல்லா 3 விசில் வர வரைக்கும் குக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அது தண்ணி கோத்துன்னு தான் இருக்கும். அந்த குக்கான ரைஸ் நல்லா சாலிடாக இருக்காது, கொஞ்சம் தண்ணி கோத்துன்னு இருக்கும். அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி அதை வெறுமை ஸ்டவ் டாப்பில் வச்சு கலருங்க அன்டில் த வாட்டர் கம்ஸ் அப் பாய்லிங். அதுக்கப்புறம் அந்த கொதிச்சு பொங்கி வர தண்ணீரை நல்லா ஊற்றிட்டு வெறுமை இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு கலருங்க, நல்லா அது திக்காயிடும். ஸோ அதுதான் ப்ரௌன் ரைஸோட ரெசிபி. மெந்தயக்கீரை எப்படி பண்ணணும்னா, கீரையை முதல்ல காம்பு இல்லாமல் எல்லாத்தையும் ஆஞ்சிட்டு அதை எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக அரிஞ்சு அதை மைக்ரோவேவ்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பாத்திரத்துலேயோ தண்ணி வச்சு பூரா குக் பண்ணிக்கோங்க உப்பு போட்டு. இந்த மீன் டைம் ஒரு பேனில் கொத்தமல்லி வேற இருக்கு இல்லையா, தனியா சீட்ஸ், அதை ட்ரையாக அப்படியே வறுத்துக்கோங்க. ஜீரகத்தையும் கொஞ்சம் ட்ரையாக வறுத்துக்கோங்க. பூண்டு, வெங்காயம் இதையும் வறுத்து இதை ஒரு மிக்சியில் போட்டு அப்படியே கொஞ்சம் புளியும் அதில் போட்டு இந்த குக்கான கீரையும் அது மிக்சிலேயே போட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேனில் ஆயில் வச்சு இந்த அரைச்ச விழுத அதில் கொட்டி ஒரு 10 நிமிஷம் கலரணும் அந்த எண்ணெயில். கலர்னதுக்கு அப்புறம் அதை அப்படியே சாப்பிட வேண்டியது தான் ப்ரௌன் ரைஸ்க்கு தொட்டுட்டு. இது ரொம்ப சுவையாக இருக்கும். இதை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஆஸ் யூஷுவல் இமெயில் பண்ணுங்கள். I'll see you in a while. Bye bye.